கோவை ராம்நகரில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை ஆய்வில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் நேசராஜ், இது குறித்த முழு விவரங்களை சொல்லலாம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி கோவை தொகுதி வேட்பாளர் அண்ணாமலை தற்பொழுது மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அரங்கநாதபுரம் பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் உள்ளே சென்று வாக்குச்சாவடியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் இந்த வாக்குச்சாவடியில் பொதுமக்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாகவும் அதே போல பெயர்கள் விடுபட்டுள்ளதாகவும் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் அவர்களிடம் தெரிவித்தார். இதனையடுத்து அந்த தேர்தல் அதிகாரியிடம் அவர் விளக்கமும் கேட்டிருந்தார். இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் வந்தனர். அதே போல அந்த பகுதியில் கண்ணம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட எந்த ஓட்டும் அந்த பகுதியில் வசிக்கும் நபர்களுக்கு எந்த வாக்குப்பதிவும் நடைபெறவில்லை. அவர்கள் ஓட்டு கேட்டால் இந்த பெயர் இங்கே இல்லை என கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். மேலும் கோவை சாய்பா காலனி பகுதியில் உள்ள அங்கப்பா பள்ளியில் ரமேஷ்குமார் தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. தற்பொழுது அண்ணாமலை இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்கள் சந்திக்க உள்ளார். இந்த விடுபட்ட பெயர்கள் எதனால் போனது என மாவட்ட ஆட்சியர் விளக்கம் தர வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.